ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆம்பல் வித்யா சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 5ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 3 இயல் 1 அதில் தலைமை பண்பு அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இயல் 1 தலைமை பண்பு துணைப்பாடம். செந்தூர் என்ற சிற்றூரில் வேம்பன் என்ற ஊர் தலைவர் வாழ்ந்து வந்தார். அவ்வூரை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக பலரை நாடி சென்று பொருளுதவி பெற்றார். பல திட்டங்களை செயல்படுத்த திறமையான நிர்வாகி ஒருவரை நியமிக்க எண்ணினார். இச்செய்தியை ஊர் மக்களுக்கு முரசு அறைந்து அறிவித்தார். அவ்வூரை சேர்ந்த பாலன், பூவண்ணன் இருவருமே அப்பொறுப்பை தம்மிடம் வழங்குமாறு விருப்பம் தெரிவித்தனர். இருவரில் யாரை தேர்ந்தெடுப்பது என்று சிந்தித்த தலைவர் ஒரு முடிவிற்கு வந்தார். மக்கள் மீது உண்மையான அன்பு கொண்டு தேவையானவற்றை செய்து சரியான நிர்வாக திறமை உள்ளவர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக அவர்களுக்கு 3 போட்டிகள் வைத்தார். செந்தூர் அப்படிங்கிற ஒரு சிற்றூரில் வேம்பன் அப்படின்னு ஒரு ஊர் தலைவர் வாழ்ந்து வந்தாராம். அந்த ஊரை முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேரை நாடி சென்று பொருளுதவி பெற்றாராம். நிறைய திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்துறதுக்கு நல்ல திறமையான நிர்வாகி ஒருவரை நியமிக்கணும்னு அப்படின்னு நினச்சாராம். இந்த செய்தியை ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் முரசு அறைஞ்சு தெரிவித்தாங்களாம். அவ்வூரை சேர்ந்த பாலனும் பூவண்ணனும் இவங்க 2 பேருமே இந்த பொறுப்பை எங்கள்கிட்ட கொடுங்க அப்படின்னு விருப்பம் தெரிவித்தாங்களாம். இந்த 2 பேரில் யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு ரொம்ப நேரமாக சிந்திச்சுக்கிட்டு இருந்தாராம் தலைவர். இந்த மாதிரி சிந்திச்சுட்டு ஒரு முடிவிற்கு வந்தாராம். கடைசியாக மக்கள் மீது உண்மையான அன்பு கொண்டு தேவையானவற்றை செய்து சரியான நிர்வாக திறமை உள்ளவர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்களுக்கு 3 போட்டிகள் வச்சாங்களாம். அவ்விருவரும் போட்டிகளில் கலந்து கொண்டனர். முதல் போட்டி மக்களுக்கு பிடித்தவராக இருக்க வேண்டும். போட்டியை புரிந்து கொண்ட பாலன் அவ்வூர் மக்களுக்கு அறுசுவை விருந்தளித்தார். மக்கள் மகிழ்ந்தனர். பூவண்ணன் அவ்வூரிலுள்ள திறமைசாலிகள் சிலரை தேர்ந்தெடுத்து தொழில் சார்ந்த பயிற்சிகளை கற்றுக் கொடுத்தார். இரண்டாவது போட்டியானது அவ்வூர் மக்களின் சமூக பொருளாதார முன்னேற்றத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதாகும். இதற்காக பாலன் தம்மிடம் இருந்த செல்வங்களை மக்களுக்கு பிரித்து கொடுக்க தொடங்கினார். இதனால் மக்களுக்கு பாலன் மீது அளவற்ற நம்பிக்கை ஏற்பட்டது. பூவண்ணன் தாம் தேர்ந்தெடுத்த திறமைசாலிகளுக்கு கல்வியுடன் மற்ற கலைகளையும் சேர்த்து கற்றுக் கொடுக்க ஏற்பாடுகளை செய்தார். மக்கள் இந்த செயல்களை கண்டு அவரை ஏளனமாக பார்த்தனர். அதனை பார்த்த பாலனுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது. அவங்க 2 பேரும் போட்டியில் கலந்துக்கிட்டாங்களாம். அந்த போட்டியில் 3 போட்டிலையும் ஃபஸ்ட்டு போட்டி மக்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களாக இருக்கணும் அப்படிங்கிற போட்டியை புரிஞ்சுக்கிட்ட பாலன் என்ன பண்ணாராம், முதல்ல ஓடி போய் அந்த ஊர் மக்கள் எல்லாரையும் கூட்டி அவங்களுக்கு அறுசுவை விருந்தளித்தாராம் பாலன். மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியானாங்களாம். பூவண்ணன் அந்த ஊரில் உள்ள திறமைசாலிகள் எல்லாம் தேர்ந்தெடுத்து தொழில் சார்ந்த பயிற்சிகளெல்லாம் கற்றுக் கொடுத்தாராம். 2வது போட்டியானது அந்த ஊர் மக்களின் சமூக பொருளாதார முன்னேற்றத்தை மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதான் 2வது போட்டி. இதற்காக பாலன் தம்மிடம் இருந்த செல்வங்கள் எல்லாத்தையும் பிரித்து கொடுக்க தொடங்கினாராம் மக்களுக்கு. இதனால் மக்களுக்கு பாலன் மீது அளவில்லாத நம்பிக்கை ஏற்பட்டுச்சான். பூவண்ணன் அவங்க தேர்ந்தெடுத்த திறமைசாலிகளுக்கு கல்வியோட இன்னும் சில கலைகளையும் கற்றுக் கொடுக்க தொடங்கினாராம். ஏற்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாராம். மக்கள் இந்த பூவண்ணன் செஞ்ச செயல்களெல்லாம் பார்த்துட்டு அவரை ஏளனமாக பார்த்தாங்களாம். அதனை பார்த்த பாலனுக்கு ரொம்ப எல்லையில்லாத மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சான் பாலனுக்கு. 3வது போட்டி மக்களிடம் பரிவு காட்ட வேண்டும் என்பதாகும். அதனை ஒப்புக்கொண்டு இருவரும் சென்றனர். மறுநாள் பாலன் சிந்தித்து கொண்டே நடந்து சென்றார். அவ்வழியில் மூதாட்டி ஒருவர் மரத்தடியில் படுத்திருந்தார். தம்பி, என்னை தூக்கிவிடு, என்னால் எழுந்திருக்க முடியவில்லை என்றார்.
எனக்கு அவசர வேலை இருக்கிறது என்று கூறிக்கொண்டே பாலன் வேகமாக சென்று விட்டார். சற்று நேரத்தில் அவ்வழியே வந்த பூவண்ணன் அந்த வயதான மூதாட்டியின் அருகில் சென்று என்ன வேண்டும் என்று கேட்டார். தம்பி, என்னை தூக்கிவிடு என்று அந்த மூதாட்டி கூறினாள். உடனே பூவண்ணன் மூதாட்டியின் அருகில் சென்று அவரை தூக்கி உட்கார வைத்தார். பிறகு மூதாட்டியின் களைப்பை போக்க உணவும் வாங்கி கொடுத்தார். 3வது போட்டி மக்கள்கிட்ட பரிவு காட்டணும் அப்படிங்கிறது தான் 3வது போட்டியாம். அது எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு 2 பேரும் போனாங்களாம். மறுநாள் என்ன பண்ணாங்களாம், பாலன் என்னமோ சிந்திச்சுக்கிட்டே போனாராம். அந்த ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தாராம். அப்போது அந்த வழியில் மூதாட்டி ஒருவர் மரத்தடியில் படுத்திருந்தாங்களாம். தம்பி, என்னை தூக்கி விடு, என்னால் எந்திரிக்க முடியலை அப்படின்னு ஒரு மூதாட்டி சொன்னாராம். அதுக்கு பாலன் எனக்கு அவசர வேலை இருக்குது அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு பாலன் வேகமாக ஓடி போயிட்டாராம். கொஞ்ச நேரத்தில் அந்த வழியே வந்த பூவண்ணன் அந்த வயதான மூதாட்டிக்கிட்ட சென்று என்ன வேணும் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு தம்பி, என்னை தூக்கி விடு, என்னால் எந்திரிக்க முடியலன்னு அந்த மூதாட்டி சொன்னாங்களாம். அப்படி சொன்னோடனே உடனே பூவண்ணன் மூதாட்டிக்கிட்ட போய் தூக்கி விட்டு அவரை உட்கார வச்சாராம். அப்புறமா மூதாட்டிக்குடைய களைப்பை போக்க உணவும் வாங்கி கொடுத்தாராம் பூவண்ணன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையுடைய தொடர்ச்சியை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.